ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்பவும் போல் செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காலிஃப்ளவர் சில்லி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக வந்து செய்ய போகிறோம். நான் சொன்ன இதே அளவுகளை கொண்டு நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த காலிஃப்ளவர் சில்லியை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே சூப்பராக வரும். ஈவினிங் சுட சுட டீ கூட சாப்பிட்றதுக்கு இது போல் காலிஃப்ளவர் சில்லி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையிலும் இந்த காலிஃப்ளவர் சில்லி இருக்கும். வாங்க இப்போ டேஸ்டியாக காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து இந்த மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணதுக்கப்புறமா நான் வெயிட் போட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா 300 கிராம் அளவுக்கு இந்த காலிஃப்ளவர் இருக்குது. ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு அந்த பாத்திரத்தை வச்சுட்டு தண்ணியை வந்து காய வச்சுக்கலாம். காலிஃப்ளவரில் பூச்சி புழெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுனால முதல்ல காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இந்த தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவரை இதில் சேர்த்துடலாம். 2 நிமிஷத்துக்கு நல்லா காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் போட்டு நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணி தண்ணியை வடிச்சிட்டு வெறும் காலிஃப்ளவரை மட்டும் தண்ணி இல்லாமல் எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரத்தில் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மிளகாய்த்தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள். ஏற்கனவே காலிஃப்ளவரை வேக வைக்கும் பொழுது உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும், கடையில் வைக்கிறது போல் கலர்ஃபுல்லாக சில்லி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுட் கலர் கூட நீங்கள் ரெட் கலர் இல்லை ஆரஞ்சு ரெட் வந்து சேர்த்துக்கலாம். அது வந்து ஆப்ஷனல் தான். 3 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் வந்து சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் வந்து சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளுக்கு பதிலாக நீங்கள் வெறும் மிளகாய் தூள் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். 250 மில்லி அளவு உள்ள கப்பில் 3/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா திக்கான பேஸ்ட்டாக நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். எல்லா மசாலையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கிற இந்த காலிஃப்ளவரை சேர்த்துடுறேன். இந்த மசாலோடு சேர்த்து காலிஃப்ளவரை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து காலிஃப்ளவரோட நல்லா கலந்து கொடுத்தாச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டான கோட்டிங் அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் மாவு அதிகமாக இருக்கணும், நல்லா கோட்டிங் இருக்கணும் காலிஃப்ளவர் மேலே அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் 3/4 கப் எடுத்திருந்த கார்ன்ஃப்ளவரை நீங்கள் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிடும் போது இன்னும் நல்லாயிருக்கும். ரொம்ப அதிகமாக மாவு இல்லாமல் லைட்டான ஒரு கோட்டிங்கில் மாவு சேர்த்து நம்ம சில்லி போடும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போலையும் ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலாம் கொஞ்சம் காலிஃப்ளவரில் ஊறட்டும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். 15 நிமிஷத்துக்கு மசாலோடு சேர்ந்து நல்லா காலிஃப்ளவர் வந்து இப்போ ஊறி வந்துருச்சு. இப்போ சில்லி செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி வச்சுட்டு எண்ணெயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் ஒவ்வொன்றா எடுத்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெயில் போட்டதுமே கலந்து கொடுக்காம 1 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கலந்து கொடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா கரண்டியில் ஒட்டாமல் நம்மளால் கலந்து கொடுக்க முடியும். காலிஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. ஏற்கனவே நம்ம தண்ணியில் வேக வச்சு தான் எடுத்துருந்தோம். ஒரு 1/4 பாகத்துக்கு அப்போவே வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் வந்து வெந்திருக்கும். இப்போ எண்ணெயில் கொஞ்ச நேரம் நம்ம ஃப்ரை பண்ணாலே போதும், ஒரு 3 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணாலே போதும், நல்லா வெந்து வந்துடும் சில்லி. காலிஃப்ளவர் சில்லி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா வடிஞ்சு வந்துடும், சில்லி சாப்பிட அப்போ நல்லாயிருக்கும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா காலிஃப்ளவரையும் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்திங்கன்னா பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை கொஞ்சமாக எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக கருவேப்பிலையும் ஃப்ரை ஆகிட்டு வந்துருச்சு. ரொம்பவே டேஸ்டியாக ஈவினிங் சுட சுட சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் சில்லி ரெசிபி வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. எப்பவும் போல் செய்யாமல் இது கூட கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப்பும் சோயா சாஸும் சேர்த்து பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இதே அளவுகளை கொண்டு எல்லா பொருளையும் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வரும். நல்லா மொறுன்னு இது போல் காலிஃப்ளவர் சில்லி நீங்கள் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.